உலகத்துல கோடான கோடி முஸ்லீம்கள் இருந்தும் ஒரு சிலருக்கு அல்லாஹ் அந்த குர்ஆனை தொடுவதற்கான பாக்கியத்தை கொடுத்தானா அந்த குர்ஆனை தொடும்போது சந்தோஷத்தோடு தொடுவோம். யா அல்லாஹ், இந்த குர்ஆனை தொடுவதற்குரிய அந்த கிருபையை எனக்கு நீ காட்டியிருக்கின்ற எண்ணத்தோடு குர்ஆனை தொடுவோம். தினந்தோறும் குர்ஆனை ஓதக்கூடியவங்களாக இருப்போம். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு குர்ஆனை ஓதுவோம். நாளை மறுமை நாள்ல எந்த பிள்ளைகளுக்காக என்னுடைய இபாதத்துக்களை நான் தியாகம் செய்கிறேனோ அந்த பிள்ளைகள் எனக்காக சாட்சி சொல்லுமானா கேள்விக்குறி. எந்த கணவருக்காக என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேனோ அந்த கணவர் எனக்காக சாட்சி சொல்வாரானா கேள்விக்குறி. எந்த தாயும் தந்தையும் என்னை நேசிக்கிறார்களோ அவர்கள் எனக்கு நாளை மறுமையில் சாட்சியாக இருப்பாங்களானா கேள்விக்குறி. ஆனா எது சாட்சியாக இருக்கும்? குர்ஆன் மறுக்க முடியாத சாட்சி. நம்மள சொர்க்கத்துல நுழைவிக்கிற வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் அந்த குர்ஆன் வாதாடும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.